புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கடவுளுடைய இரக்கம் நிறைந்த கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா, கடலின் ஊற்றுவரை நீர் போனதுண்டா என்ற வார்த்தைகள் எல்லாம் கடவுளுடைய மிகப்பெரிய மாட்சியை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளங்கள். இந்த மாட்சி நிறைந்த அந்த தெய்வம் நம்மையும் ஒரு பொருட்டாக நினைத்து நமக்காக உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்த அந்த தெய்வத்தை உணர்ந்து பாடி புகழ்கிறோம். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இன்று நமது தாய் திரு அவை அசிசி நகர் புனித பிரான்சிஸ் இவருடைய விழாவை கொண்டாடும் இந்த நாளில் திருப்பாடல் 139 இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர் என்று நமக்கு ஜெபிக்க அழைப்பு விடுக்கிறது. அசிசி நகர் புனித பிரான்சிஸ் தன் வாழ்க்கையை எளிமையாக்கி கடவுளுக்கு உகந்த வழியில் தன்னை நடத்தி சென்றார். கடவுள் அவரை மாட்சிப்படுத்தினார். இதோ ஆண்டவர் உங்களையும் மாட்சிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிற உண்மை வார்த்தைகள். ஆண்டவர் நம்மை ஆய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் அமர்வதையும் எழுவதையும் அவர் அறிகிற தேவன். நம்முடைய நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கிறார். நாம் படுப்பதையும் நடப்பதையும் அறிந்துள்ள தேவன். நம்முடைய வழிகளையெல்லாம் அவர் நெறிப்படுத்த நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இவருடைய அழைப்பை ஏற்று நாமும் உண்மையின் வழி நடக்க ஆண்டவரே எனக்கு உதவியருளும் என்று மன்றாடுவோம். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். கடவுளை விட்டு நாம் எங்கும் செல்லவே முடியாது. ஏனென்றால் அவர் எல்லா நிலைகளிலும் கடந்து ஊடுருவி இருக்கிற தேவன். அவர் கடந்து உள்ளிருப்பதனாலே தான் கடவுள் என்கிற பெயரை அவர் பெற்றிருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். கடவுளுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே என்னாலும் உமது திருமண் நேர்மையுள்ள பிள்ளைகளாக இருந்து நீதியுள்ள பிள்ளைகளாக இருந்து உமக்கு சான்று பகர உதவி செய்யும். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். திருப்பாடலின் வரிகள் சொல்லுவதைப் போல நீர் எங்களை அஞ்சத்தகு வியத்தகு முறையில் படைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
எங்களுடைய உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தும் நீர் எங்களுக்கு வகுத்து கொடுத்த அற்புத கிருபைகள். இதன் வழியாகவே நாங்கள் உம்முடைய திட்டத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்கிறீர். உம்முடைய பேரிரக்கம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தவும், உம்முடைய வழிகளை கண்டு பாவிக்கிற அந்த பரிசுத்த ஆற்றல் எங்களுக்குள் பெருகவும் உதவி செய்யும். உம்முடைய தெய்வீக கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை நாதே